திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப அட்டைகளுக்கு 35 கிலோ அரிசியை குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப குறைத்து வழங்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி விளக்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக 37,328 நியாய விலை கடைகள் இருக்கின்றன. 2,25,93,654 குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு நடப்பு 2025-26 நிதியாண்டுக்கான மானியமாக தமிழ்நாடு அரசு சுமார் 14,000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. இப்படி பார்த்தா ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஒரு வருடத்துக்கு சராசரியாக 6,000 ரூபாயிலிருந்து 6,500 ரூபாய் வரைக்கும் மானியமாக அரசு செலவிடுகின்றது. ஏழை மக்கள் மட்டுமில்லைங்க, நடுத்தர மக்கள் இருக்காங்க பாருங்க. நடுத்தர மக்களுக்கும் ரேஷன் கடைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த உணவு தானியங்கள் மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழல தான் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கும் குடும்பங்கள், அதாவது AAY அட்டைகளுக்கான அரிசியின் அளவை குறைக்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரைக்கும் AAY அட்டைகளுக்கு 35 கிலோ அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. இதை குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி மட்டுமே வழங்க பரிந்துரையானது செய்யப்பட்டுள்ளது. சரி, முதல்ல ரேஷன் கார்டுல பல வகைகள் இருக்கு. அது என்ன, அதுல 35 கிலோ அரிசி வாங்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை பார்த்து விடலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்கின்றன. ஒரு குடும்பத்தின் வருவாயை அடிப்படையாக கொண்டு தகுதியான ரேஷன் அட்டையானது வழங்கப்படுகின்றது. இதில் முதலாவதாக நம்ம பார்ப்பது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது PHH அட்டைகள், அதாவது முன்னுரிமை உள்ளவர்கள் அப்படிங்கிற பிரிவில் இந்த PHH கேட்டகரி வரும். மொத்தமாக தமிழ்நாட்டில் 76,99,940 குடும்ப அட்டைகள் இருக்கின்றன. PHH குறியீடு இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் கடையில் மாதத்திற்கு 8 கிலோ அரிசியை வாங்குவார்கள். PHH AAY, அதாவது அந்தியோதயா அன்ன யோஜனான்னு சொல்லுவாங்க, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த PHH AAY குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் 35 கிலோ அரிசி குறைந்த விலையில் வழங்கப்படுகின்றது. இந்த பிரிவில் தமிழ்நாட்டில் மொத்தமாக 18,64,600 அட்டைகளானது இருக்கின்றது. இது தவிர பாருங்க, NPHH அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அதாவது நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னுரிமை அற்றவர்கள். இந்த முன்னுரிமை அற்றவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு அரிசி, சர்க்கரை உட்பட எல்லாமே வாங்கிக்கலாம். இந்த NPHH குடும்ப அட்டைகள் மொத்தம் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 90,08,842 அட்டைகளானது இருக்கின்றது. இதே மாதிரி இந்த NPHH கேட்டகரியிலேயே இன்னொன்று எஸ், அதாவது அரிசி தவிர அனைத்தும் வாங்கிக்கலாம். அந்த கேட்டகரி தான் இந்த NPHH எஸ் அப்படின்ற கேட்டகரியில் வரக்கூடியவங்க. இவங்க இந்த கேட்டகரியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10,01,605 குடும்ப அட்டைகளானது இருக்கின்றது. இதே போல NPHH NC அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. இவங்க குடும்ப அட்டை உள்ளவர்கள் ரேஷன் கடையில் பொருள் எதுவும் வாங்க மாட்டாங்க. வெறுமனே இந்த ரேஷன் அட்டையை ஒரு ஆவணமாக மட்டுமே அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். முகவரி சான்று இந்த மாதிரியான சில பர்பஸ்க்கு அவங்க பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம மேலே பார்த்த கேட்டகரியில் PHH AAY அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பார்த்தோம் இல்லையா, அந்தியோதயா அன்ன யோஜனான்ற கேட்டகரியில் மாதம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ அரிசியானது குறைந்த விலையில் வழங்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் மொத்தம் அந்த வகையில் 18,64,600 அட்டைகளானது இருக்கின்றது. அதாவது மாதம் 35 கிலோ அரிசியை வாங்கக்கூடியவர்கள். இது வரைக்கும் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அந்த கணக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு அட்டைக்கு மாதம் 35 கிலோ அரிசியானது வழங்கப்படும். ஆனால் இனி ஒரு நபருக்கு மாதம் 7 கிலோ என்ற அடிப்படையில் தான் வழங்கப்படும். அதிகபட்சமாக அந்த குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் 35 கிலோ அரிசியானது வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசுக்கு பரிந்துரையானது செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம்லாம் வந்த பிறகு ஒருவர் வெளியூரில் இருந்தாலும் சரி, அவர் இருக்கக்கூடிய பக்கத்தில் ரேஷன் கடைகளிலேயே அவர் உணவுப் பொருளை வாங்கிக் கொள்ள முடிகிறது. சமீபத்தில் கூட ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய எல்லா குடும்ப உறுப்பினர்களும் பயோமெட்ரிக் மூலமாக அடையாள சரிபார்ப்பு, கைவிரல் ரேகை பதிவு செய்வது கட்டாயம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியானது. நிலைமை இப்படி இருக்கும்போது தான் மக்களை அதிர்ச்சியூட்டக்கூடிய வகையில் இப்படி ஒரு செய்தியானது வெளியாக இருக்கின்றது. அதாவது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட அந்தியோதனா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே ஒரு குடும்பத்துக்கு 35 கிலோ அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்ட அந்த உணவு தானிய ஒதுக்கீடு ஒரு நபருக்கு மாதம் 7 கிலோ, அதிகபட்சமாக நம்ம பார்த்த மாதிரி 35 கிலோ அப்படின்னு மாற்றுவது பற்றி மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவலானது வெளியாக இருக்கின்றது. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைக்கு மாதம் ஒருத்தருக்கு 7 கிலோ அப்படின்னு கணக்கு வச்சா 14 கிலோ அரிசி கிடைக்கும். அதே அந்த குடும்ப அட்டையில் 5 பேர் அல்லது அதற்கும் அதிகமானவர்கள் இருக்கும்போது மட்டுமே
தற்போது வழங்கப்படக்கூடிய அதிகபட்ச வரம்பான 35 கிலோ அரிசியானது கிடைக்கும். உணவு மற்றும் பொது விநியோகத்துறை 2013ஆம் ஆண்டுல தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை இப்போ முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. நடப்பு 2026ஆம் ஆண்டின் தேசிய உணவு பாதுகாப்பு திருத்த மசோதா மேல பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு கருத்தானது கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த பரிந்துரைகளை நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். ஜூலை 13 வரை இந்த பரிந்துரைகளை சமர்ப்பிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் 35 கிலோ அரிசியை ரேஷனில் வாங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இனி உங்க குடும்பத்தில் 2 பேரோ 3 பேரோ தான் இருக்கிறாங்க, அதனால ஒருத்தருக்கு 7 கிலோ வீதம் 3 பேர் இருந்தால் 21 கிலோ அரிசி தான் கிடைக்கும்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்க இதனால பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. நம் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் இந்த AAY ரேஷன் அட்டை வைத்திருக்கிறார்கள் இல்லையா, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள், மாதம் 35 கிலோ அரிசி வாங்கக்கூடியவர்கள், அவர்களிடம் இது போன்ற ஒரு அறிவிப்பு வந்ததுன்னா அது உங்களை எந்த வகையில் உங்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கேட்டோம். அதற்கு அவர்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ரேஷனில் எனக்கு 14 கிலோ 15 கிலோ தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா 10 கிலோ தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட வாங்கினதில்லை. 35 கிலோ நீங்கள் சொல்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் இந்த 2 வருஷத்தில் ஒரு டைம் கூட 35 கிலோ அரிசி வாங்கினது கிடையாது. 7 கிலோ பாதி பேருக்கு 7 கிலோ 14 கிலோ இதெல்லாம் வேண்டாம். பழையபடியே அந்த 35 கிலோ கொடுத்தாங்கல்ல, அதை கொடுத்தீங்கன்னா வயிறார மகிழ்ச்சியாக சாப்பிட்டு மக்கள் நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க. நாங்கள் பழைய மாதிரி 35 கிலோ வாங்கிட்டு இருந்தோம். இப்போ 7 கிலோ ஒரு நபருக்கு 7 கிலோ கொடுக்கறதா சொல்கிறாங்க. 7 கிலோ வாங்கி குடும்பம் பண்ண முடியாது. பழைய மாதிரியே எங்களுக்கு 35 கிலோ கொடுங்க. புதிய திட்டம் எங்களுக்கு வேண்டாம். 7 கிலோங்கிறது அது எங்களுக்கு நடைமுறைக்கு ஒத்து வராது. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்கெல்லாம் 35 கிலோ ஆல்ரெடி நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு, ஒரு நபருக்கு 7 கிலோ தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆல்ரெடி இப்போ நாங்கள் 4 பேர் இருந்தாங்கன்னா ஏற்கனவே 35 கிலோ வாங்கியிருக்கோம். இப்போ 4 பேர்னா இவங்க சொல்ற கணக்குப்படி ஒருத்தருக்கு 7னா 28 கிலோ தான் வருது. அப்போ ஏற்கனவே உள்ளதுல 7 கிலோ குறையுது. அதனால இதெல்லாம் மாத்தாம ஏற்கனவே எப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த கார்டுக்கு 35 கிலோ கொடுக்குறாங்களோ அதே போல இதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஒரு நபருக்கு 7 கிலோ மேனிக்கா போடுறதாக ஒரு ரேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதில் ஏற்கனவே வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு 35 கிலோ அரிசி மணிக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சராசரியாக ஒரு நபருக்கு 5 கிலோ மணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் நல்லா வரவேற்கக்கூடிய திட்டம் தான். ஆனால் என்ன செய்யணும்னா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க கார்டெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி பணக்காரங்களும் இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுமே அதிகபட்சம் 35 கிலோ அரிசி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அது போய் கிடைக்கல. அதிகபட்சம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஏழைகளுக்கு அரசுடைய அரிசி போய் சேரணும். இது நல்ல திட்டம், வரவேற்கக்கூடிய திட்டம் தான். 35 கிலோ கொடுப்பது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதை வாங்கி தான் அவங்க வாழ்வாதாரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் குறைக்கணுங்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அந்த 30 கிலோங்கிறது ஒரு நாளைக்கு 1 கிலோ அரிசி அவங்க பயன்படுத்துவாங்க. அதுலேயும் பாதி அதில் கழுவி போயிடும் ரேஷன் அரிசியில். இதனால அந்த அரிசியை வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு குறைக்கிறதுங்கிறது தேவையில்லாத ஒன்றாக நாங்கள் கருதுகிறோம். உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் வழங்கல் துறை தான் தற்போது மத்திய அரசுக்கு இப்படி ஒரு பரிந்துரையை செய்திருக்கின்றது. அதனால் ஒருவேளை மத்திய அரசு இந்த AAY குடும்ப அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ அரிசிக்கு பதிலாக தலா நபர் ஒருவருக்கு 7 கிலோ அரிசி தான் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவை எதிர்காலத்தில் அறிவித்தாலும் கூட மாநில அரசானது அதை மானியமாக கொடுத்து அந்த சுமையை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே 35 கிலோ அரிசியை பெற்று வரக்கூடியவர்களுக்கு அதையே தொடரச் செய்யலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.